ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவலில் நெக்ஸ்ட் ட்ரெயினர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் டங் டிசைனர் மாணவர்கள் எபிசோட் 37 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த டஞ்சனுக்கு வெளியே என்ன நடக்குன்னு தான் காட்டுறாங்க. உங்களாம் ஹீரோ 45 நிமிஷத்தில் கிளியர் பண்ணதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. அந்த வைஸ் கேப்டனும் இதெல்லாம் இம்பாசிபிள், 45 நிமிஷம் 30 செகண்டில் கிளியர் பண்ணுறதுலாம் அது முடியவே முடியாது. அதை பார்த்து அந்த கேப்டனும் இது உண்மையாலே பண்ணிட்டான். அந்த நேரத்தில் அந்த ரெஜிஸ்டர் பண்ணவங்களும் ஷியோஷி எங்க, அவன் இன்னுமே வரல, 45 நிமிஷம் 30 செகண்டில் அதை கிளியர் பண்ணியிருக்கான், இது என்ன வகையான ரெக்கார்டு. அந்த நேரத்தில் அந்த டஞ்சன் லெட்டு பயங்கரமாக காத்து வீசுது. இப்போ இங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிற நேரத்தில் அந்த டஞ்சன் லேட்டு ஹீரோ வெளியே வரான். அந்த பாஸ் மான்ஸ்டரோட கத்தியோட ஹீரோ வெறித்தனமா வெளியே வரான். அப்படி ஹீரோ வெளியே வந்ததை பார்த்த எல்லாருமே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. அப்படி ஹீரோ பார்த்தவங்களும் பாஸோட பிளட் தான் அவன் மேல தெரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல அதில் அவன் சொந்த ரத்தமும் கலந்துருக்க மாதிரி தருது, இது ரொம்ப இம்பாசிபிள். அதை பார்த்த ஹீரோவோ இங்க என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு, இதை நினைச்சலாம் இப்ப கவலைப்பட எனக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் போய் சேர்மேனை பார்த்து அட்வென்ச்சர் கில்டுக்கு போய் நான் சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டுக்கு வர அப்ளை பண்ணணும். அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருத்தனும் நீ ட்ரக்ஸ் தானே யூஸ் பண்ண, இங்கேட்டு எங்க போற. அந்த நேரத்தில் வைஸ் கேப்டனும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு டி ரேங்க் அட்வென்ச்சர் ஒரு பி ரேங்க் பாஸை தோக்கடிக்கிறது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான், இப்பெல்லாம் யூஸ் பண்ண அவனுக்கு வெக்கமாவே இல்லையா. அதை கேட்ட மற்றவங்களும் கூட ஆமா இதுலயே அபத்தமா தருது, அவன் ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பான், வைஸ் கேப்டன் சொன்னதான் கரெக்ட், இதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கத்துறாங்க ஹீரோ பார்த்து. அதுக்கு ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க, எனக்காக ஒருத்தர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் சீக்கிரமா அட்வென்ச்சர் கில்டுக்கு போய் ஆகணும், இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. அதுக்கு வைஸ் கேப்டனும் நீ இங்கிட்டு ஓடி போறதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கியா, நீ பண்ணதெல்லாம் உண்மையா இருந்தா வந்து என் கூட சண்டை போடு, நீ என்ன அடிச்சு தோக்கடிச்சிட்டனா உன் ரெக்கார்ட் நான் உண்மைன்னு ஒத்துக்கிறேன். இது ரொம்ப ரெடிகுலஸா இருக்கு. ரெடிகுலஸா? எல்லாரும் பாருங்க, அவன் பீதியில் எங்கேட்டு ஓட பார்க்குறான். நான் வைல்ட் ரோஸ் பார்ட்டியோட வைஸ் கேப்டன் மேஜ், என் லெவல் 35, என் காம்பேக்ட் பவர் 18,000. என்கிட்ட அப்படி பேசணும்ல, அதுக்காக உன்னை வருத்தப்பட வைப்பேன். அந்த நேரத்தில் அந்த கேப்டனும் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க அட்வென்ச்சர் சுயேஷி, உங்கள் திறமை மூலியமாக தான் அந்த ரிசல்ட் வந்ததுன்னா அதை நான் உண்மையாக மதிக்கிறேன். அதை ஒரு டி ரேங்க் அட்வென்ச்சர் பண்ணாதான் எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்குது, எனக்கும் அப்படி தான் இருக்குது. அதுக்கு இங்கே உங்கள் திறமையை ப்ரூவ் பண்ணுங்க, அது மூலயமா இங்கே இருக்கிற அட்வென்ச்சருக்குலாம் நீங்கள் சொன்னது உண்மைன்னு புரியும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் முக்கியம். அந்த நேரத்தில் ஹீரோவும் இப்போ டைம் என்ன, மணி 5 மணி அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கானுவோ, நான் இதை சரியான நேரத்தில் பண்ணணும், சரி நான் அந்த சண்டையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சண்டைக்கு ஒத்துக்கிறான். கேட்ட மற்றவங்களும் இவன் உண்மையிலேயே ஃபைட் பண்ண போகிறானா, இப்போ தான் ஒரு பி ரேங்க் பாஸை டிஃபீட் பண்ணான், அதுக்குள்ளேயா. உனக்கு உன் ஆப்பனண்ட் யாருன்னு தெரியுமா, வைல்ட் ரோஸோட வைஸ் கேப்டன் தான். அந்த வைஸ் கேப்டனும் முட்டாள், ஒரு பாஸ் கூட சண்டை போட்டுட்டு இன்னொரு டியூவல் பண்ணுறது ஒரு தற்கொலைக்கு சமம், அதோட எலிமெண்டல் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கில்லை கூட நான் இப்போ கற்றுக்கிட்டேன், என் பார்ட்டி அதுக்காக அதிக காசு செலவு பண்ணி வாங்கி கொடுத்தாங்க, இது அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தும், அதுவும் பயங்கரமாக வெடிக்கும். என்னதான் அவன் லெவலை மறைச்சி வச்சிருந்தாலும் என்ன போல ஒரு சீரங்க எதிர்க்க இந்த மேஜிக்கை பயன்படுத்தி அவனை இன்னைக்கு நசுக்கிறேன். வெளியே சன்செட் கிட்ட தான் கட்டுறாங்க. ரூல்ஸ் என்னன்னா 2 பேரும் கொண்டுக்க கூடாது, 2 பேரும் தயாரா, ஹீரோவும் அந்த வயசுல லீடரும் ஃபைட் பண்ண தயாராக இருக்காங்க. நான் தான் வைல்ட் ரோஸ் பார்ட்டியை சேர்ந்த வைஸ் கேப்டன் 35 லெவல் மேட்ச், அதோட என் காம்பேக்ட் பவர் 18,000. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு நான் ஷியோஷி லெவல் 20, அதோட என் காம்பேக்ட் பவர் 21,000. ஆனால் இது வெளியே சொல்ல வைக்காது, வெளியே சொல்ல சிக்கலாயிடும். உன் காம்பேக்ட் பவர் சொல்ல மாட்டியா, ஏன் அது கம்மியாக இருந்தா நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணது வெளியே தெரிஞ்சிருமா, நீ என்ன மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஏன்னா சைடு எஃபெக்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்கு. நான் என் காம்பேக்ட் பவரை சொன்னா நீ ஷாக் ஆகிடோட, அவ்வளோ நம்பிக்கையா, சரி என்கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமும் இப்படியே பேசுகிறேன் நான் பார்க்குறேன். அந்த நேரத்தில் கேப்டனும் இது அப்படின்னு எதையோ பார்த்து ஷாக் ஆகிறா. எதை பார்த்துன்னு பார்த்தா ஹீரோ வச்சிருந்த அந்த மாஸ்டரோட கத்தியை பார்த்து தான். கவனக்குறைவா அப்புறம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால அதை பற்றி யோசிச்சு பார்க்குறா. அந்த நேரத்தில் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை நான் சீக்கிரமாக முடிக்கிறேன் அப்படின்னு அவன் ஏதோ மேஜிக் யூஸ் பண்ணுறான். உன் கிளாஸுக்கும் என் கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பாரு, இந்த அட்டாக் மூலயமா அவனை நான் முடிச்சு கட்டுறேன், இந்த அட்டாக்ல வெடிக்கிறதுனால அவனால ஃபைட் பண்ண முடியாம கூட போகலாம். அதை பார்த்த கேப்டனும் எலமெண்டல் பிளாஸ்டா, இது இந்த டைம்ல யூஸ் பண்றது ரொம்ப அன்ஃபேரா தருது. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம டக்குன்னு அவன் கத்தியை மறைய வச்சு அங்கேட்டு டக்குன்னு மறைஞ்சு போய் அவனை அட்டாக் பண்ண போறான். அதை பார்த்த மற்றவங்களும் இவன் எப்படி இவ்வளோ ஸ்பீடா இருக்கான், இவன்ட்டு இன்னும் இவ்வளோ எனர்ஜி இருக்கா, அவன் எப்படி இன்னும் போராடிட்டு இருக்கான், அவனுக்கு இன்னும் டயர்டே ஆகாதா. அந்த நேரத்தில் ஹீரோ டக்குன்னு அவன் கிட்ட போறான். போன வேகத்துக்கு அவன் மொத்த பவரையும் அவன் கையில ஏற்றி நான் அடிக்கிறாங்க தான், ஏன்னா என்னோட அட்வென்ச்சர் லெவலை ஏற்றுறது எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கிறான். இந்த வாங்கிக்க அப்படின்னு அவன் மூஞ்சிலே குத்துறான். ஹீரோ குத்துன குத்துக்கு அவன் பறந்து போய் கீழே விழுகிறான். அவனை பார்த்த மற்றவங்களும் ஹீரோ என்னடா இப்படி அடிக்கணும் அப்படின்னு வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அதை பார்த்த கேப்டனும் ஒரே அடியில் எல்லாத்தையும் முடிச்சிட்டான், அதை என்னால் கூட அவாய்ட் பண்ணியிருக்க முடியுமா, இல்லை நான் தான் தடுத்துருப்பேனா, என்ன வேற யாராவது ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு ஹீரோ எல்லார்ட்டையும் கத்துறான். அதுக்கு மற்றவங்களும் அது 18,000 காம்பேக்ட் பவர் வச்சிருந்தவங்க கூட ஒரே அடியில் வெப்பன் இல்லாமல் கூட தோக்கடிச்சான். கேப்டனும் இவனுக்கு சாதாரணமாக பலம் இல்லை, இவன் இப்போ 20 லெவல்னா அப்போ எதிர்காலத்தில் எவ்வளோ பெருசாக வளருவான். அந்த நேரத்தில் அவன் அதனால தான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு சொன்னேன், ஆனால் நான் கூட இவ்வளோ எதிர்பார்க்கல. சீக்கிரமாக போய் அவனை அழைச்சிட்டு வாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். மற்றவங்களும் அவனை கைத்தாங்களா பிடிச்சிட்டு போகிறாங்க மெடிக்கலுக்கு. அந்த நேரத்தில் கேப்டன் அட்வென்ச்சர் யோஷி உங்கள் ஸ்ட்ரென்த் உண்மையானது தான், வைல்ட் ரோஸ் சார்பா நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு ஹீரோவும் தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடறான். அந்த நேரத்தில் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க
எல்லாரும் கேளுங்க, ஷியோஷியோ ரிசல்ட் வெரிஃபை பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அவன் காம்பேக்ட் பவர் லெவல் ரெக்கார்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் யார் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதை பார்த்த மற்றவங்களும் இவன் ஒரு மான்ஸ்டர், ஒரு டி ரேங்க் பி ரேங்க் இவன் கிளியர் பண்ணி அப்புறம் ஒருத்தனை டிஃபீட் வேறு பண்ணியிருக்கான். இவனுக்கு கன்ஃபார்ம் சி ரேங்க் பவராது இருக்கணும். நான் வேற அவனை கேலி செஞ்சேன், எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் பாடுறாங்க. அதெல்லாம் ஹீரோ எதுவுமே கண்டுக்காமல் அவன் பட்டுன்னு கிளம்புறான். அவன் எப்படி இன்னும் கொஞ்ச நாள் எஸ்ராங்க போனாலும் போயிடுவான். அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்ட்டி கூட கிரியேட் பண்ணுவான் அப்படின்னு அந்த கேப்டன் நினச்சிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணி ஹீரோ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தான் காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்த சேர்மேனும், சூப்பராக பண்ணியிருக்க, 45 நிமிஷம் 30 செகண்டில் ஒரு பி ரேங்க் கேட்டே சோலோவை கிளியர் பண்ணியிருக்க. உன்னோட ரிசல்ட்லாம் உண்மைன்னு சொன்னது ஃபஸ்ட்டு நான் தான். நான் ரொம்ப டேலண்டானவனை கண்டுபிடிச்சிருக்கேன். அதோட சூப்பர் நோவா டோர்னமெண்ட் நாளைக்கு தொடங்குது. இன்றைக்கி தான் கடைசியாக பதிவு பண்ண வைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமான்னு நான் வேற கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். நீ உயிரோட திரும்புவது மட்டும் இல்லாமல் நீ ஒரு நம்ப முடியாத சாதனை வேறு படைச்சிருக்க. சரி வா, சீக்கிரமாக அட்வென்ச்சர் யூனியனுக்கு போவோம். அதுக்கு ஹீரோவும் வாங்க போகலாம் அப்படின்னு அந்த அட்வென்ச்சர் யூனியனுக்கு போகிறாங்க. அடுத்த சீன் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் காட்டுறாங்க. ஒரே நாளில் ரெக்கார்ட்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்களா? 45 நிமிஷம் 30 செகண்டில் பி ரேங்க் டஞ்சனை சோலோவை கிளியர் பண்ணியிருக்க, நம்பவே முடியல. அங்கே இருந்த சேர்மனும், சீக்கிரமாக டேட்டாவெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அவன் இந்த சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும். அதுக்கு அவங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ டேட்டாவெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டீங்க. தயவு செஞ்சு நாளைக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடுங்க. இப்போ தான் இவங்க ஒழுங்காக பேசுகிறாங்க. எந்த உலகமாக இருந்தாலும் ஸ்ட்ரென்த் தான் பேசும் பிறகு அப்படின்னு யோசிச்சுட்டு எஸ் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் சேர்மனும், நீங்கள் என்ன தான் ஒரு சப்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சப்ஸ்டியூட் அடிக்கடி கலந்துப்பாங்க. இப்போ எங்கள் ஸ்கூல் அசோசியேஷனே உங்களை நம்பி தான் இருக்குது. காய்ஸ், ஹீரோ ஒன்று இப்போ மெயினாக சண்டை போட போல சப்ஸ்டியூட்டாக தான் போகிறான். சூப்பர் நோவா டோர்னமெண்ட், ஆமாம், அதில் நான் ஜெயிச்சு சி ரேங்க் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஒரு சி ரேங்க் அட்வென்ச்சராக மாறுறது இதுதான் ஈஸியான வழியாக இருக்கும். நான் சி ரேங்கை மட்டும் மாறிட்டேன்னா அந்த ஏலத்தில் கோல்டன் எலிக்சர் எடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அது மூலிமா கருணாவோட காலை குணப்படுத்தலாம். அடுத்த சீன்லேயே ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டில் ஹீரோ அவன் தங்கச்சிக்கு போகிறவ பற்றி வரதான் கட்டுறாங்க. கரீனா, அதை நான் பண்ணிட்டேன், நீ கூட சீக்கிரத்தை நடப்ப. அதை முடிச்சுட்டு ஹீரோ வந்து அவன் கட்டிலில் படுத்திக்கிட்டேன். நான் அந்த பி ரேங்க் டஞ்சனை கிளியர் பண்ணும்போது எனக்கு போனஸ் கிடச்சிது. ஆனால் நான் சண்டை போகிறதுல பிஸியாக இருந்ததுனால அதை என்னால் சரியாக கவனிக்க வைக்கல. இங்கே இருக்கு கம்பேட்டபிளி சிஸ்டம். நான் ஒவ்வொரு முறையும் ரவுண்ட் நம்பர் லெவல் அடையும் போது போனஸ் தருவாங்களா அப்படின்னு அதை கிளிக் பண்ணுறான். அவன் முன்னாடி 2 போனஸ் வருது. அதை பார்த்து ஹீரோவும், இது மூலயமா என் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்குமா? இப்போ கொஞ்ச நாளாகவே என் ஸ்கில்லெல்லாம் எனக்கு திருப்தியாகவே இல்லை. அதுவும் என்னோட ஹையர் லெவலில் சண்டை போடும் போதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். அப்புறம் இந்த செகண்ட் போனஸ், இது எனக்கு 60 டிஃபென்ஸ் பாயிண்ட் தருது. இது எனக்கு உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே நிறைய காயம் ஏற்பட்டுச்சு. இது மூலயமா ஃபியூச்சரில் எனக்கு காயங்கள்லாம் தடுக்கலாம். அப்படி யோசிச்சுட்டு இதை அக்செப்ட் பண்ணுறான் ஹீரோ. அக்செப்ட் பண்ண வேகத்துக்கு ஹீரோக்கு ஏதோ பவர் வந்த மாதிரி ஆகுது. இது ரொம்ப நல்லா இருக்கு. 60 டைம் டிஃபென்ஸ் எனர்ஜி. இனிமே நான் காயம் போடுறது கொஞ்சம் குறையும் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஹீரோ முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் போனஸ் எதில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வருது. அதுக்கு ஹீரோவும், இதை நான் டண்டர் சைன் அந்த அட்டாக்ல யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது மட்டும் தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கு. நான் இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கான ஸ்கில்லாம் தேடணும். இந்த டண்டர் செயின் அட்டாக் பண்ணது இப்போ அது டண்டர் போல்ட்டாக மாறிடுச்சு. இது முன்னாடி இருந்ததோட 100 மடங்கு பவர்ஃபுல் ஆயிடுச்சு. 5 மீட்டருக்கு 10 செகண்ட் அட்டாக் பண்ணுது. இது ரொம்ப அமேசிங்காக இருக்கு. சரி, நாளைக்கு சூப்பர் நோவா டோர்னமெண்ட் இருக்கு. நான் சீக்கிரமாக போய் தூங்குறேன். நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் சாக்குராவும் எதையோ நினச்சி கவலைப்பட்ட மாதிரி தோணுச்சு. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த உலகத்துக்கு போய் அவளுக்கு கன்ஃபார்ம் இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் ஹெல்ப் பண்ணணும். அந்த சீன் அதோட கட் பண்ணி அடுத்த நாள் காரில் எங்கேயும் போகிறத காட்டுறாங்க. சேர்மன் இருந்துக்கிட்டு, இந்த சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டில் ரிசல்ட் தான் முக்கியம். அதனால் யாருக்கும் காரணம் காட்டாத, உன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் யூஸ் பண்ண. எப்பயும் உன் கவனத்தை மட்டும் இழந்துடாத. அதுக்கு ஹீரோ ஓகேன்ட்டு, இது இன்னும் உயிருக்கு ஆபத்தானதா? நான் ஒரு அட்வென்ச்சர் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். ஹீரோவை பார்த்த சேர்மனும், அவன் முன்னாடியோட இப்போ மெச்சூராக தெரியறான். அதோட அவன் ரொம்ப கோல்டாகவும் இருக்கான். அப்படி யோசிச்சு ஹீரோவை பார்த்து, இந்த போட்டி நடக்கிற இடம் ஒரு பெரிய மலையோட ஒரு குகையில தான். இது ஒரு எஸ் ரேங்க் ஹீரோ குத்துனதுனால வந்த கேவ்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மலைக்கு ஒன் ஸ்ட்ரைக் மவுண்டன்னு பேர் இருந்தது. ஒரு எஸ் ரேங்க் ஹீரோ உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார். அதுக்கு ஹீரோவும், ஒன் ஸ்ட்ரைக் மவுண்டனா? அதுவும் எஸ் ரேங்க் ஹீரோவா? இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இவன் ரெகுலர் எஸ் ரேங்க் ஹண்டரோட வேறுபட்டவனா? இல்லை, நான் இதை மட்டும் தான் கேள்விப்பட்டேன். ஆனால் எஸ் ரேங்க் அட்வென்ச்சரில் கூட பவரில் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த லெஜெண்டரி எஸ் ரேங்க் ஹீரோ இன்னும் இருக்கானான்னு தெரில இந்த உலகத்தில். ஆனால் இந்தமாரி கதை தான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இங்கேயே இறங்கிறேன் அப்படின்னு காரை விட்டு இறங்கி இது அப்படின்னு எதோ பார்த்து ஷாக் ஆகிறான். அங்கே பார்த்தா அந்த மலையில் பாதி அளவு ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. அதை பார்த்து ஹீரோவும், ஒன் ஸ்ட்ரைக் மவுண்டனா? ஒரு லெஜெண்டரி எஸ் ரேங்க் ஹீரோ இந்த எவ்வளோ நாள் ஆனாலும் அவனோட பவர் இது மூலயமா வெளிப்படையாக தருது. இது வெளியே பார்க்குறதோட உள்ளே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட் டைம் நானும் பார்த்தப்ப என் வாயே பொழந்துட்டேன். நான் உள்ளே போகிற வரைக்கும் உங்கள் கூட வரேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை தான் நம்பி ஆகணும். நீங்கள் தானே ஷியோஷி இதில் கலந்துக்கிறவர், தயவு செஞ்சு உள்ளே வாங்க.
அப்படின்னு அங்கே இருந்த வாட்ச்மேன் ஹீரோ உள்ளே விட்றாரு. சேர்மானும் இனிமேல் கவனமாக இரு சுயேஷி, எப்படியாவது உயிரோட மறுபடியும் வந்துரு, கவலைப்படாதீங்க, எனக்கு புரிஞ்சுது அப்படின்ட்டு ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகிறான். நெக்ஸ்ட் சீனில் அந்த சூப்பர் நோவா நடக்கிற டோர்னமெண்ட்டுக்கான இடத்த தான் கட்டுறாங்க. அங்கே வந்த ஹீரோவும் இந்த அட்வென்ச்சர் யூனியன் பார்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறான். அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் அவன் டிவைனை யூஸ் பண்ணி பார்க்குறான். இந்த யங் சீரங் அட்வென்ச்சர் இவங்க கிட்ட ஓரளவு நல்லா காம்பேக்ட் பவர் இருக்கு, இவங்கள்ட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறேன். அப்படி யோசிச்சுட்டு கேப்டன் மாதிரி இருந்தவன்ட்ட போய், ஹாய், நான் தான் சுயோஷி, நான் ஒரு வாரியர், என் லெவல் 20, அட்வென்ச்சர் யூனியனால் அனுப்பப்பட்ட சப்ஸ்டியூட் நான் தான். அதுக்கு அவனும் லெவல் 20 டி ரேங்கா, அட்வென்ச்சர் யூனியன் ஏன் இப்படிப்பட்டவன் அனுப்பி வச்சிருக்கு, சரி நீ ஒரு டெட் வெயிட்டாக இருப்ப மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறான். அந்த டீமில் இருந்த ஒருத்தையும், எனக்கு தெரிஞ்ச அவள் கனெக்ஷன் மூலயமா வந்திருப்பான்னு நினைக்கிறேன், நம்மளே கடுமையாக ட்ரை பண்ணோம், சப்ஸ்டியூட்லாம் தேவையில்ல. அதை கேட்ட ஹீரோவும் குட் லக் அப்படின்ட்டு போய் உக்காடுறான். இந்த போட்டியை பொறுத்தளவு என் ரோல் ரொம்ப சிம்பிளானது. இந்த பார்ட்டியை ஹெல்ப் பண்ணி எப்படியாவது நான் சி ரேங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ஏலத்தில் கலந்துக்க நான் அட்லீஸ்ட் சி ரேங்காவது போய் ஆகணும். எப்படியாவது அந்த கோல்டன் எலிக்சரை எடுத்து கரீனாவை மீண்டும் நடக்க வைக்கணும். எதாக இருந்தாலும் இதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஹீரோ கவனமாக இருக்கான். அந்த நேரத்தில் ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு, லெவல் 20 டி ரேங்க், ஒரு ட்ராஷாக அவங்க சப்ஸ்டியூட்டு, அட்வென்ச்சர் யூனியன் என்ன ஏதாவது காசு இல்லாமல் கிடக்கா, அவங்க உண்மையாலே உங்களை டிக்ளைன் தான் பண்ண போகிறாங்க. அப்படி சொன்னதை கேட்ட இவங்களும் யாரா அதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா கோட்டு சோட்டெலாம் மாட்டிட்டு 4 பேர் வரானுவோ. அவங்கள பார்த்தா ஹீரோவும், அவங்களுக்கு எங்களோட காம்பேக்ட் பவர் அதிகமாக இருக்குது, இதுதான் அவங்க திமிருக்கு காரணமாக இருக்கு. ஹீரோவோட பார்ட்டியை சேர்ந்தவங்களும் 5 பெரிய கில்டும் 5 பெரிய ஃபேங்ஷனும் நம்ம அட்வென்ச்சர் யூனியனை எதிர்த்துட்டு இருக்கு. ஹையர் லெவலில் இருக்கவங்க கண்ணு தெரியாத மாதிரி இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி கிளாஷை கண்ட்ரோல் பண்ண வைக்காது. ஒரு டி ரேங்க் சப்ஸ்டியூட்டாக இருந்தானே அதுக்கு நீங்கள் சிரிப்பீங்களா? ஒரு டி ரேங்காக சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறீங்க, கடைசி தடவை சத்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும். எங்கள் அட்வென்ச்சர் யூனியன் தான் பெரிய அட்வென்ச்சர் லிஸ்ட் வச்சிருக்கு. இன்னைக்கான மேட்ச் அவுட்புட்டை பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி நாங்கள் தான் இருப்போம். என்னது, நீங்கள் எங்களை ஜெயிச்சிருவீங்களா? இந்த அட்வென்ச்சர் லிஸ்ட்லாம் எப்பயும் ஒரே மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பொது அறிவு தான். நம்ம ஏன் இந்த டோர்னமெண்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் மேட்சை வச்சுக்க கூடாது? அது ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷனாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்பேரிங் போட்டியில் இந்த போட்டி நடத்துகிறவங்களே ஒத்துப்பாங்க. இதுக்கான ரூல்ஸ் 2 பேரும் ஒத்துக்கணும். வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பயந்தீங்கன்னா இங்கேட்டு ஓடி போகலாம். அதோட நீங்கள் உண்மையான மேட்ச்சில் தோத்தா கூட இந்த டி ரேங்க் சப்ஸ்டியூட் ஒரு நல்ல சாக்காக இருப்பான். ஹீரோ பார்ட்டியை சேர்ந்த வைஸ் கேப்டனும், ஒரு சி ரேங்க் என்றைக்கும் ஓட மாட்டான், இப்போ ஆரம்பிக்கலாம். டக்குன்னு ஹீரோவை பார்த்து, ஒன்று மாதிரி டி ரேங்க்லாம் அவனால் கையால் வைக்காது, அதனால நான் பார்த்துக்கிறேன் அவனை. சரி வா, ஸ்பேரிங் போட்டி தொடங்கலாம் அப்படின்னு போட்டி ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சுற்றி இருந்தவங்களும், அங்கே பாரு, அட்வென்ச்சர் யூனியனுக்கும் ஹேரிங் குரூப்புக்கும் இடையில போட்டி நடக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க 2 பேர்த்த சுற்றி வட்டமாக நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பித்த உடனே இந்த வைஸ் கேப்டன் வேகமாக அட்டாக் பண்ண போகிறான். என்னதான் வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாதுனாலும் என் ஹேண்ட் பிளேட் போதும் இதுக்கு. அது லேட் அவன் லைட்டாக எஸ்கேப் ஆகி, இது ஒரு பிரிட்டி டிக் தான், அவன் தப்பிச்சதுனால இவன் நேராக போய் தலையில் சொல்லி, இவன் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான். நான் திருடங்களை கையாளுறது வழக்கம் அப்படின்னு அவன் காலை மேலே தூக்கி, உங்கள் கூடலாம் பொறுமையாக இல்லான்னு எனக்கு என்ன இல்லை அப்படின்னு அவன் காலை உடைக்கிறான். அவனும் என் காடு அப்படின்னு வெறி கொண்டு கத்துறான். அதை பார்த்த மற்றவங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அட்வென்ச்சர் ஹீரோயின் ஏதோ பருப்பு மாதிரி பேசிச்சு, இப்போ நீ சாக போகிற, இதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, எங்கள்கிட்ட ஏறங்க சப்ஸ்டியூட் இருக்கான் அப்படின்னு மறுபடியும் அட்டாக் பண்ண போகிறான். அதை எப்படியாவது தடுக்கணும்னு மீதி இருந்தவங்களும் வேகமாக வராங்க. அந்த நேரத்தில் ஹீரோ அவங்களெல்லாம் மாசாக கிராஸ் பண்ணி போகிறான். அவன் அடிக்க வந்தது மாசா ஹீரோ அவன் கையை வச்சு தடுக்கிறான். அதை பார்த்து அவனும், இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்? அவனும் ஹீரோவை பார்த்து, யாரா நீ? அதுக்கு ஹீரோவும் மாசா சூப்பர் ஹீரோ போஸ் கொடுத்துட்டு, இப்போ நீ அவனை கொல்ல தானே பார்த்த? அதை பார்த்த மற்றவங்களும், இவன் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக இருக்கான்? அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே இருந்தவங்களை பார்த்து, இவனை சீக்கிரமாக மெடிக்கல் ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறான். அவங்களும் எஸ் அப்படின்னு அவனை அழைச்சிட்டு போகிறாங்க. அடிப்பட்டவனு ஹீரோவை பார்த்து, ரொம்ப கேர்ஃபுல்லாகிறா அப்படின்ட்டு போகிறான். அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்களும் கவனமாக இருங்க, நான் இந்த ஸ்பேரிங் மேட்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வரான். அந்த நேரத்தில் அவனும், இல்லை நீ தோற்று போவ அப்படின்னு பின்னாடி இருந்துட்டு கத்துறான். அதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். நானும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறேன். நீங்கள் இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.